தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற பரிமளா அண்ட் கோ படத்தோட விமர்சனம். பரிமளா அண்ட் கோ வித்தியாசமான பேரா இருக்கு அப்படின்னு பார்த்தா கீழே இயக்குனர் பாண்டியராஜ், அதுவும் பசங்க பாண்டியராஜ்னு இருந்தது பார்த்து பதறி போயிட்டேன். என்னடா அவரு பரிமளா அண்ட் கோன்லாம் பேர் வைக்கிறாரு, இவர் ஒரு மாதிரி இப்போ ஃபேமிலி சென்டிமெண்ட், ஃபேமிலி ஓரியன்ட் சப்ஜெக்ட். நாமளே போனோம்னா கண்ணை கசக்காம வெளில வர முடியாது, அருமையான படங்களை கொடுப்பாரு. இவர் என்ன பரிமளா அண்ட் கோன்னு பேர் வச்சிருக்காருன்னு நான் சந்தேகப்பட்டு உள்ள போனாங்க. உள்ள போனதுக்கு ஏற்ற மாதிரியே படம் நம்மளை வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணலை, அதுதான் உண்மை. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, பாண்டியராஜ் வந்து ஒரு அருமையான இயக்குனர். கிராமிய மனம் கவழும், அதுவும் உறவுகளை போற்றும் படங்களை எடுக்கிறதுல அவருக்கு நிகர் அவர் தான் அப்படின்னு ஒரு கருத்து உண்டுது கோடம்பாக்கத்துல. அந்த கருத்துக்கு 100க்கு 100 பொருத்தமானவர் பாண்டியராஜ். ஆனா அப்படிப்பட்ட பாண்டியராஜ் இப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் காஃபி பேசிஸ்ல படம் தயாரிக்க ஆரம்பிச்ச பிறகு காசை சிக்கனம் பண்ணணும்னு நினைக்கிறாரா ப்ரொடியூசர்கிட்ட வாங்கி, அதுல என்னன்னு தெரியல. இந்த படம் ஆங்காங்கே இல்லை, பொதுவாகவே பல்லிழித்திருக்கிறது. பரிமளா அண்ட் கோ பேரு, அதுல ஹீரோ பேரு பரிமளாவா? யோ என்னங்கய்யா, பாண்டியராஜ் படத்துல வந்து ஒரு ஒரு கேரக்டருக்கு நேம் அவ்வளோ அழகா புதுசா வைப்பாரு, இதுல பொம்பளை பேரை போய் ஆம்பளைக்கு வச்சிருக்காரு. அது மாதிரி ஹீரோயின் ஊர்வசி பேர் வந்து சுதந்திரம், அது கூட ஓகே. அப்புறம் 2 ஹீரோயின்ஸு, 2 ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒட்டவே இல்லை. 2 பேரும் அக்கா தங்கச்சி மாதிரி இருக்காங்க, தங்கச்சி அக்கா மாதிரி இருக்காங்க. அது இல்லாமல் இவங்க ஒரு மாதிரி பேசுகிறாங்க, அவங்க ஒரு மாதிரி பேசுகிறாங்க. எல்லாரும் இந்த குடும்பமே கேரளாவிலேருந்து நார்த் மெட்ராஸ்க்கு வந்து குடியேறி இருக்கிறாங்க. அங்கே ஒரு பவுடர் வைக்கிற ரவுடி இதுல மூத்த பொண்ணை டாவடிக்கிறாரு. ஏய் கட்டினா அவன் பொண்ணதான் கட்டுவான், ஏய் பரிமில்ல, இதெல்லாம் பாண்டியராஜ் படத்துல சரிப்பட்டு வரும்பாங்க அப்படி வச்சிருக்கிறாரு. அவர் யாருன்னா நம்ம சாண்டி மாஸ்டர் வந்து அப்படியே லியோ அதுல வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணிருக்கிறாரு. ஆனா வந்து அது கொஞ்ச நேரத்திலேயே அவரை முடிச்சு வச்சவர் திருப்பி முழிச்சு வந்து அந்த பொண்ணோட கனவுல நிக்கிறது மட்டும் இல்லாம படத்துலயும் சில சீன்ஸ்ல வராரு. இதெல்லாமே பாண்டியராஜ் படத்துக்கு எதுக்கு, என்ன கதை என்ன களம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கேரளாவில இருந்து வந்த ஃபேமிலி பொண்ணுங்களை 2 பேரும் லவ் பண்றானுங்க. 2 பேருமே நார்த் மெட்ராஸ் அக்யூஸ்டு. அந்த அக்யூஸ்டுங்கள்ட்ட இருந்து இந்த பொண்ணுங்க தப்பிச்சுச்சா இல்லையா? ஆனா பண்ணாத கொலைக்கு இந்த குடும்பம் பாபநாசம் கமல் ஃபேமிலி மாதிரி, கமல் கௌதமி ஃபேமிலி மாதிரி ஃபீல் பண்றது. அதை எங்க நம்ம பாபநாசம் கண்டுபிடிச்சிருவோம்னு சொல்லி அவர் வந்து பண்றதுதான் இந்த படத்தோட கதையும் களமா இருக்குது. உண்மையா பாபநாசம் நம்ம கண்டுபிடிச்சிட போறோம் அப்படிங்கிறதுனால அவர் அடிக்கடி படத்துல வந்து பாபநாசம்னு அந்த கமல் படத்து பேர் எடுத்து விட்டதுலயே பாண்டியராஜ் சரகு தீர்ந்துருச்சோ, ஏன் இப்படிலாம் கதை பண்றாரு, என்ன இந்த படத்துல உட்கார வைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காமெடி, ஆங்காங்கே சில காமெடிகள் வந்து பாண்டியராஜுக்கே உரித்தானதா இருக்குது. படத்துல யோகி பாபும் இருக்காரு. இந்த பரிமளா வீட்டோட ஹவுஸ் ஓனர் அவர் தான். அவர் ஒரு பொண்டாட்டி செத்து, அதுவும் சாண்டியால கொல்லப்பட்டு அடுத்து ஒரு பொண்டாட்டி எல்லாம் கல்யாணம் பண்ணிருக்கிறாரு. எல்லாம் அவருக்கு பொண்ணு வயசுல இருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறாரு. போலீஸா வர்ற மிஷ்கினும் யோகி பாபும் இன்னும் சிலர், அதாவது பக்ஸ், சிங்கம்புலி, இவங்க தான் நம்மளை வந்து ஃபுல் என்டர்டெயினா அந்த படத்துல வச்சுக்க முயற்சி பண்றாங்க. ஆனா அது முடியல. ஏன்னா படத்துல கதைங்கிறது வந்து ரொம்ப மேலோட்டமா இருக்கு. பல படங்கள்ல பார்த்த நார்த் மெட்ராஸ் பவுடர் விற்கிற ரவுடிகளோட கதை, அதை வந்து பண்ணாத கொலைக்கு ஒரு குடும்பமே பயந்துகிட்டு இருக்கிறது. அவங்க வீட்டுல அவங்க அக்கா வந்து இந்த 2 பேரும் பிள்ளைங்களுக்கு டார்ச்சர் கொடுத்தாங்கன்னா மாமனும் சித்தப்பனும் கிளம்பி வந்து அவங்கள காலி பண்ணிடுறதா நினைச்சுக்கிறாங்க. அவங்க காலி பண்ணல. அப்புறம் யாரா காலி பண்ணாதுன்னா அதான் கதை. கட்சியில யாரு காலி பண்ண அப்படின்னு பார்த்தா, சரி மிஷ்கினாவது நல்ல இன்ஸ்பெக்டரா இருப்பாருன்னு பார்த்தா அவருக்குள்ளாரையும் சில போதை பழக்கத்தெல்லாம் உள்ள கொண்டு போய் அதனால அவர் பிள்ளைய பறி கொடுத்து அப்படி இப்படின்னு அங்க இங்க சுத்தி கடைசியில கதையை கொண்டு வந்து முடிக்கிறப்ப இது பாண்டியராஜ் படம் தானா, ஏயா பசங்க பாண்டியராஜுக்கு இந்த வேலை அப்படின்ற மாதிரி இருக்குதுங்க. படத்துல எக்கச்சக்க ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஆனா ஜெயராம், ஊர்வசின் நல்லா நடிக்கிற நடிகர்களே சுமாராக தான் நடிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நடிக்கிறதுக்கு ஸ்கோப் இல்லை. இந்த 2 பொண்ணுங்களும் படத்துல ஒட்டாமையே ஓட்டிட்டு இருக்கிறாங்க. சாண்டி மாஸ்டர் ஓகே, மிஷ்கின் ஓகே, யோகி பாபு கூட ஓகே, அப்படி இப்படி சிங்கம்புலி பக்ஸும் ஓகே. ஆனாலும் 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் வேல்ராஜோட கேமரா இருந்தும் அருமையான இசை இதெல்லாம் இருந்தும் என்ன
ஜெகன்ஜி ஒரு சீன் வர்றாரு, சாமியாரா. காயத்ரி நல்லா நடிச்சிருக்கிறாங்க அந்த படத்துல. சாண்டியோட அம்மாவா, நார்த் மெட்ராஸ் ரவுடி பொம்பளையா. அதே மாதிரி பாபநாசம் கதையை எடுத்தா மட்டும் பரவாயில்லைங்க. பாபநாசத்துல கொலை பண்ணிட்டு அதை மறைக்க போராடுவாங்க, இல்ல கொலையே பண்ணாம மறைக்க போராடி இருப்பாங்க. அதான் இதுல வந்து இந்த படத்தை வந்து அதை காமெடியா நினைச்சிட்டு பாண்டியராஜ் பண்ணியிருக்கிறாரு. டிராஜடியா அமைஞ்சிடுது இந்த படத்துல. அதே மாதிரி இந்த படத்துல GKM தமிழ்குமரன் ப்ரொடியூசர் நடிச்சிருக்கிறாரு. ப்ரொடியூசர் எப்படியாவது கவுக்கணுங்கிறதுக்காக அவருக்கு ஒரு பெரிய போலீஸ் கேரக்டர், மிஸ்கினுக்கு கீழே சப் இன்ஸ்பெக்டரா வேலை பார்க்குறாரு. என்ன மிஸ்கினுக்கு முன்னாடி தமிழ்குமரன் என்ன நல்லாவே நடிச்சிருக்கிறாரு. என்ன நடிச்சாலும் எடுபடுமா? ஏன்னா மிஸ்கின் வந்து சும்மாவே நடிப்பாரு. கண்ணாடிக்குள்ள போட்டுக்கிட்டு ஒரு கண்ணுக்குள்ளார வச்சு நடிக்கிறதும் சரி, இதுவும் சரி. உண்மையா எப்படி நிறைய கேரக்டருங்க இருக்குது. ஆனா 1000 இருந்த வசதிகள் இருந்தும் நான் சொன்ன மாதிரி யாருமே ஒட்டல. அதே மாதிரி இந்த புது பொண்ணுங்க 2 பேர் அருமையா பண்ணியிருக்கிறாங்க. ஆனாலும் ஏதோ ஒன்று ஜெயராம், ஊர்வசி, மிஷ்கின், யோகி பாபு, சாண்டி மாஸ்டர், சந்தோஷ் சோபன், சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி, அனாந்திகா, சனில் குமார், GKM குமரன், இப்படி எல்லோரும், காயத்ரி, இவங்கெல்லாம் இருந்தும் படத்துல ஏதோ ஒன்று இல்லாத குறை. இது எல்லாத்துக்கும் மேல வேல்ராஜும் ஒரு சீன் வர்றாரு. வேல்ராஜ் சார், பாண்டியராஜ் படம்னால ஸ்பெஷலா கேமரா பிடிப்பீங்க, இதுல அதுவும் கம்மியா இருக்குது. லைக்கா நிறுவனம் ஏற்கனவே ஆபீஸ் எல்லாம் காலி பண்ணிட்டாங்க, தமிழ்குமரன் தான் ஏதோ எடுத்து நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு கேள்விப்படுறோம். அப்படி இருக்கிறப்போ தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருக்கிற தமிழ்குமரனுக்கு இது மேலும் ஒரு சோதனையா அமைந்த ஒரு படம்னா அது மிக இல்லை. மொத்தத்துல பரிமளா அன்கோ பாண்டியராஜ் அன்கோருக்கு வேண்டாத வேலைன்னு தோணுது. ரசிகர்களை நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்க. இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் RS கார்த்திக் எனது பார்வையில் 10க்கு 4.5 மதிப்பெண்